சுவாமியே சரணமையப்பா ஹரிகர சுதனே சரணமையப்பா அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா அழுதமலை இரக்கமே சரணமையப்பா ஓம் சரணோம் சரணோம் ரோகவரண நிவாரண சாஸ்திரம் கர்ம நிவாரணம் கர்மானுகூல பக்தி ரூபனாம் நித்திய பக்தி சுத்த ரூபன சாஸ்திரம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்திரம் சரணோம் நமோ நமः. ஆக 7வது ஸ்லோகம். இதுக்கு சமஸ்த பக்தி அப்படின்னு பேர். இந்த சமஸ்த பக்தியோட பொருள் என்ன? செயல்களை சீர்படுத்துதல். இப்போ நம்ம தப்பு பண்றோமா இல்லையா? நம்ம செய்யற தப்புகள் எல்லாம் நன்மைன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அது நன்மையா இருக்கக்கூடிய காலத்துல கூட மற்றவாளை பாதிக்காததா இருக்கணும். செயல் அப்படிங்கிறதுக்கு பேரு கர்மம் அப்படின்னு பேரு. ஓம் சரணோம் சரணோம் ரோக ரோண நிவாரண சாஸ்திரம் கர்ம நிவர்த்தி செய்தல். ரோகம் அது ஒரு வகையான வியாதி. தூங்கிக்கிட்டே இருக்கிறது ஒரு வியாதி. தூங்குறது தப்பில்லை. 8 மணி நேரம் தூங்கணும், 20 மணி நேரம் தூங்கக்கூடாது. அது முன்பிறப்பில் இருந்து வந்தக்கூடிய ரோகம். இப்ப தூங்குறது ஒரு தப்பா? 20 மணி நேரம்னா 12 மணி நேரம் தியானத்திலேயோ இல்லை தெய்வங்களை நினைக்க முடியாத ஒரு சங்கல்பம் வருது அதுல. ஆகையினால 8 மணி நேரம் தான் தூங்கணும். 8 மணி நேரம் தூங்கச்ச 16 திரேகங்கள் சீராகுது. ஒரு மனுஷனோட உடம்புல 16 திரேகங்கள் இருக்குது. அதுல ஸ்தூலத்தை ஒட்டி, ஸ்தூலம்னா உடல், சூட்சமம், அதிசூட்சமம், மகாசூட்சமம், கரணம், இது மட்டும் தான் வேலை செய்யும். மற்ற திரேகங்கள் நமக்கு வேலை செய்கிறது இல்லை. ஒவ்வொரு திரேகங்களும் அது மூழ்கிக்க உடன்பாடு செய்யும். இந்த 20 மணி நேரம் தூங்குறதுனாலே அதனோட செயல் இறைவனை சார்ந்து இருக்காது. அதுக்கு கூட ரோகம்னு பேர். இதை எப்படிங்க ஒத்துக்க முடியும்? இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க இப்படித்தான் தூங்குவா, வியாதியில் இருக்கிறவங்க இப்படித்தான் தூங்குவா. அந்த முன்பிறப்போட தொடர்ச்சி பாகத்தை சீர் செய்யக்கூடிய சரணோம் சரணோம் அதுக்கு சமஸ்த பக்தின்னு பேர். வண்டி இழுக்கிற ஒரு தொழிலாளி இந்த ஓம் சரணோம் சரணோம் ரோகரோண நிவாரண சாஸ்திரம் கர்ம நிவாரணம் அப்படின்னு சொல்ற போது அது சமஸ்த பக்தியா மாறுது. அவனுடைய வேலை பலுகளை சுருக்கினா 4 மணி நேரத்தில் செய்யறத 4 மணி நேரத்துக்குள்ள செஞ்சுடலாம். அல்லது 4 மணி நேரம் செஞ்சுட்டு அவனோட கவனத்தை தன்னாலேயே தனக்கு தெரியாதே இறைவன் பால் திருப்பதற்கு பேர் சமஸ்த பக்தி. ருணம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் பண்றோம், அந்த செலவுக்கு பேர் ருணம். சுப செலவு தான். ருணான பந்து ரூபேனா அப்படின்னு சொல்லுவா சாஸ்கிரிட்ல. அந்த ரூபத்துல தான் மனைவி மக்கள் எல்லாம் சேர்றா. எல்லாம் நல்லதுகளாவே வந்துட்டா அதுல பிரச்சனை இல்லை. ருணம் அப்படின்னாக்கா மூத்தோர் முதியோர் இறக்கிறதுக்கு முன்னே இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்காததுனாலே அதுக்கு ரோணம்னு பேர். ரோகத்தினால இறைவனை நினைக்க முடியாது. ரோகம்னா இந்த இடத்துக்கு வியாதின்னு பொருள் இல்லை. வியாதி இருந்தாலும் நினைக்க முடியாது, வியாதி இல்லைன்னாலும் நினைக்க முடியாது. சுருக்கமா சொல்ல போனா 50 வயதுக்குள்ள பல கோடி சம்பாதிச்சா விசேஷம். அதே 90 வயசுல சம்பாதிச்சா விசேஷம் இல்லை. 90 வயசுல சம்பாதிச்சா கூட அதுக்கு ரோகம்னு பேர். அந்த 90 வயசு வரைக்கும் காத்துட்டு இருக்கிறது ரோணமா அப்படின்னு பேர். இந்த ரோகத்தையும் ருணத்தையும் ஏக காலத்தில் ஓம் சரணோம் சரணோம் சொன்னா அது சமஸ்த பக்தியாகி விலகுது. ஓம் சரணோம் சரணோம் இந்த 2 எழுத்து சொல்லிட்டா கர்மத்தின் பலனால் இந்த 5வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்கார பக்தியின் வழியா உரைக்குது. திருமஞ்சன பக்தி வழியா வருது. ஒரு 50 கிராம்
பாலை கொண்டு போய் சாமிக்கு கொடுக்கலாம். ஏழை கோட்டீஸ்வரனாக இருந்தால் 100 லிட்டர் ஊற்றுவா. இவர் ஒரு 50 கிராம் 2 பாலாடை 3 பாலாடை 4 பாலாடை தெரிஞ்சோ தெரியாமலையோ கொடுக்கிறார். அது திருமஞ்சன பக்தியா மாறுது. எந்த ஏழைக்கு இது தெரியாது. அது எப்படி தெரிய வைக்கிறாருங்கிறத பாருங்க. அவன் செய்யக்கூடிய செயல்கள்னு சொல்ற கர்மம் நல்லது கெட்டது ரெண்டும். அந்த கர்மத்தை சுருக்கி கால அளவே 10 மணி நேரத்தில் செய்யறது 20 மணி நேரத்தில் செய்யாம 8 மணி நேரத்தில் செஞ்சு மீதி இருக்கிற 2 மணி நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலையோ இறைவனை நினைக்கிறபடி செய்கிறார். அதுக்கு ரோகபந்தம். இப்போ சமஸ்த பக்தி நாதத்திலிருந்து துவங்குது. உடம்புல நாதம் எங்க இருக்குதுன்னா தொப்புள் கொடியில் இருக்குது. இதை சொல்லச்சே சமஸ்த பக்தி உருவாகிறது. சமஸ்கார பக்தி என்ற நினைவு ஆற்றல் வழியா வருவது. இந்த 50 கிராம் பால் கொடுத்தாரு பாருங்கோ, அந்த திருமஞ்சன பக்தியான சமஸ்த பக்தி வருது. இது என்ன பண்றதுன்னா, இந்த 50 கிராம் பாலை கொடுத்ததுக்கு பெருமாள் பாலை கொடுத்தது ஒரு காலம் இருக்கும், இவர் சரணம் சொல்றது ஒரு காலத்தில் இருக்கும். காலங்கள் மாறுபட்டு வித்தியாசமா இருக்கும். ஆனா நினைவு இந்த மாதிரி வருது. அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, அப்ப பண்ண பாவத்துக்கு, முன் ஜென்மத்தில் தொழுநோயாளியா இருந்த பாவத்துக்கு இப்ப வேண்டிக்கிறது சமஸ்த பக்தி. இது யாருக்கு தெரியணும்? கோட்டீஸ்வரனுக்கு தெரியணுமா? இல்லை. ஒரு ஏழையா வந்து பிறக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். போன ஜென்மத்தில் அவெல்லாம் புண்ணியம் பண்ணதுனால இந்த உயர்ந்த பதவியில பிறந்திருக்கிறான். இவனுக்கு ஒரு அனுகூலம் பெறணுமோ ஏழைக்கு சொல்றார், நீ சொன்ன சரணம் இப்போ சமஸ்த பக்தியோட சரணம். உன்னை கொண்டு உன் வழியா நீ திருந்திக்கோ. மனிதன் தானே தன்னை பார்த்து திருந்திக்கணும். அப்போ உடலால இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் விழித்துக்கும். கண்ணு வீழ்ச்சிக்குது, காது வீழ்ச்சிக்குது, மூக்கு வீழ்ச்சிக்குது, வாய் விழிப்புணர்வு வருது. இதுகளுக்கு இந்த விழிப்புணர்வு யாருக்கு இருக்கு? முதலுக்கு இருக்குது, யானைக்கு இருக்குது. அது துணிகள் கட்டி கொண்டு இல்லை. இந்த மிருகங்கள் பரந்தாமான்னு கூப்பிட்டாரு, கழுக மேல வந்தது, பரந்தாமன் வந்து சேர்ந்துட்டாரு. அது சமஸ்த பக்தி. நம்ம ஆடை அணிகளமெல்லாம் போட்டு இருக்கிறோம். கவனம் எங்க இருக்குது? மனசுக்குள்ளேயும் பஞ்சபூதத்துக்குள்ளேயும் கவனம் இருக்கு. ஆகையினால அது சமஸ்த பக்தியில சேராது. புரியலிங்க. ஒரு குழந்தை தோப்பனார் குளிச்சுட்டு வர்றார், 2 முக்கு, 3வது முக்கு முக்குனார். ஒரு முக்குல தவப்பனார் காணும். குழந்தை சிந்தனை பண்ணுச்சு, அது சமஸ்த பக்தி. 2வது முழுக்கள்லயும் ஆளை காணம் வரல. குழந்தை அழ ஆரம்பிச்சது. அந்த குழந்தைக்கு அம்மான்னு அழுதது. உண்மையான பராசக்தி காதுல கேட்டது. அதுதான் சமஸ்த பக்தி. நேரா வந்தா மடியில எடுத்து வச்சுன்றா, தன்னோட மார்பகத்தினால பால் கொடுத்துட்டான். இது சமஸ்த பக்தி. அந்த குழந்தை பின்னால ஞானமூர்த்தியா வந்தது. இது சமஸ்கார பக்தி நிலையை கடந்து திருமஞ்சன பக்தி கடந்து வந்தா தான் வரும். எல்லாருக்கும் வந்துடுறது. அந்த அம்மா உலகமே பார்க்கறது, மானம் போயிடும்னு நினைக்கல. பார்வதி மார்பகத்தினாலே பால் கொடுத்தா. யாருக்குமே கொடுக்கல. இந்த மாதிரி ஞானம் வந்து அதோட சம்பந்தம் ஆயிட்டார். இதுக்கு சமஸ்த பக்தின்னு பேரு. முதலையும் யானையும் சண்டை போட்டது. மனுஷன் உடுப்பு உடுத்துட்டு இருக்கிறான். அவனோட கவனம் பஞ்சபூதங்கள்ல உடுப்பல. அந்த முதலையும் ஏனையும் உடுப்பை கட்டிக்கல. 2த்துக்கும் பஞ்சபூதங்கள்ல ஒண்ணான நீர்நிலைக்குள்ள சண்டை. ஒரு குரல் கொடுத்தது கருடன் மேல வந்துட்டார். இதுக்கு பெயர் சமஸ்த பக்தி. அந்த 5 அறிவு விலங்குகளுக்கு வரப்போது ஒரு ஏழை தொழிலாளிக்கு வராதா? அது சமஸ்கார பக்தி. ஏற்கனவே அவன் உணர்ந்து இருக்கிறான். திருமஞ்சன பக்தின்னு சொல்லிட்டு ஒரு 50 கிராம் பால் கொடுத்துருக்கிறான். அதனால சமஸ்த பக்தி வருது. 10 மணி நேரம் செய்யறத 9 மணி நேரமோ 8 மணி நேரமோ செஞ்சுட்டு அந்த மீதி இருக்கிற நேரத்தில் இறைவன் பால் தானா மனம் திரும்புறதுக்கு இந்த சரணம் சரணம். இதுக்கு சமஸ்த பக்தி. சமஸ்த பக்தி என்ன கொடுக்கிறது? நினைவை கொடுக்கிறது. நினைவு நல்லதோ இருக்கும் அல்லது கெட்டதா இருக்கும். கெட்டதா இருந்தா திருத்திக்கிறது. அதை திருத்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு பிறப்பில்
சத்த பால் கொடுத்துருக்குறோம், சத்த தண்ணீர் கொடுத்துருக்குறோம் பகவான் திருமஞ்சனத்துக்கு. அதனால சமஸ்த பக்தி 7ஆவதா வேலை செய்யும். இந்த நிவாரணம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? நம்மளே திருத்திக்கிறது. மழை பெஞ்சுடுது, நிறைய ஜலம் வந்துடுத்தோ, கொஞ்சம் பொறுத்து இருந்தால் அந்த ஜலமே போயிடும். அதுக்கு பேர் நிவாரணம் அப்படின்னுட்டு பேர். இதை கொடுக்கக்கூடியவர் இந்த சாஸ்தாம். சமஸ்த பக்தி வழியா இது வருது. கர்ம நிவாரணம் செயல்ல சுத்தத்தை பண்றது. ஒரு மரம் வளர்றது, ஓரறிவு மரம் வளர்றது கூட நம்ம செயல் அல்ல, அது கர்மத்தின் நிலை. கர்மத்துக்குள்ள நிவாரணம். நம்ம பொண்ணா பார்க்கறது கர்மம். அதே வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தப்பா பார்க்கறது கர்மத்தில் பின்னம்னு பேர் இருக்கு. இதான் இந்த சமஸ்த பக்தி செய்கிறது. கர்மானுகூல பக்தி ரூபனம். கர்மத்தை நமக்கு சாதகமா மாத்திக்கிறது செயல். சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், உப்பு இல்லை, எவ்வளவு உப்பு வேணும்னு போட்டுக்கிறது. அது நமக்கு சாதகமா மாத்திக்கக்கூடிய செயலுக்கு கர்மானுகுலா. ஒரு அம்மா ஆத்துக்குள்ள இருந்தது, அதாவது வீட்டுக்குள்ள இருக்கச்சா அதுக்கு குளிக்கணும்னு ஒரு ஆசை. ஒரே ஒரு துணி, அந்த ஒரு துணியே துவச்சி காய போட்டிருக்காங்க. ஒருத்தர் அந்நேரத்துக்கு பிச்சை எடுக்க வர்றார். கட்டிக்க துணி இல்லாம உள்ள இருக்கிறது. இப்ப பிச்சை கொடுக்கணும். சத்த தயங்கி ஒரு நிமிஷம் நினைச்சது இந்த ஐயப்பனை. வந்திருக்கிறது அவங்க தோப்பனாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு? சிவன். நேரா போனா அவளுக்கு வச்சிருந்த கிழங்கு வகைகள் உடம்புல சத்த துணி இல்லாத போய் எந்த ஆண்ணு கொடுத்தா. சிவன் கூனி குறுகி தலை குனிஞ்சார். ஏன்? அவர் ஏற்கனவே மோகினியோரம் ஓண்டவர். நான் இந்த கிரகத்துக்குள்ள இப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சு வந்திருக்கிற, நீ வந்தது இன்னாரு. சிவன் அசந்து போனார். இது எப்படி இவருக்கு தெரியும்? இந்த அம்மாவுக்கு உன்னோட பையனுக்கு இருக்கக்கூடிய அனுகிரகம் அந்த சமஸ்த பக்தியினால நான் தெரிஞ்சுக்கொண்டேன். காலில் விழுந்து சேவிச்சுண்டா. இதுக்கு கர்மானுகுல பக்தி. அந்த மோகினியா இருக்கக்கூடிய விஷ்ணு தபதபன்னு ஓடியாந்து, அம்மா சேலை உடுத்திக்கோ, எனக்கு சமஸ்த பக்தி அருள்கக்கூடியவன் ஐயப்ப சுவாமிக்கு நீயம் பெண்ணா இருந்துதான் ஏமாத்தனை இவனே. உங்கள் கர்மானுகுலம் செய்யறாவணும். அந்த அம்மா அனுகிரகம் பண்ணாலாம். இந்த பக்தி, இந்த சரணத்துக்குள்ள சமஸ்த பக்தி இருக்குதுன்னு தெரியாது. ஆகையினாலே நினைவாற்றல் கூடுறது, மனநோய் விலகுது. இந்த மனநோய் எதனால வருது? முன்னோர்கள் சாபம். அந்த முன்னோர்கள் சாபத்தை விளக்கக்கூடியது இந்த சமஸ்த பக்தி. பைத்தியமா இருந்தா சரியா வரும், ரத்த சோகையா இருந்தா சரியா வரும். இப்ப அது கர்மத்தினால அனுகூலம் லாபமாயி பக்தியாகி அதுக்கு ஒரு சக்தி வர்றது சமஸ்த பக்தி. இதுக்கு அருள் கொடுக்கிறது யாருன்னா ஐயப்பன். ரத்த சோகை இது ஒரு பிறப்புக்கு பிறப்பா வரும், அது சரியா வரும். நல்ல திருமணமாயி உடல் கூற்றெல்லாம் நல்லா இருந்து பால் கொடுக்க முடியாது, பால் சுரக்காது. அந்த அம்மாவுக்கு பால் கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். இந்த சமஸ்த பக்தியினாலே அந்த ஸ்தானங்கள் சீராகும், அந்த வியாதி சரியா வருது. ஏன் பால் கொடுக்க முடியாது? எத்தனையோ பேரோட ஆசையை நிர்மூலமாக்கின அந்த அம்மாவா இருக்கும். இந்த சமஸ்த பக்தியினாலே இவங்களுக்கே தெரியாத திருமஞ்சன பக்தியும் சமஸ்கார பக்தியும் பண்ணியிருக்கான்னு பேரு. இந்த சமஸ்த பக்தியினாலே இந்த தானம் குழந்தைக்கு பண்ணச்சே இந்த 3 பக்திகள் ஏற தாழ ஒரே 7வது ஸ்லோகத்தில் அது சமஸ்த பக்தியினால் நடக்குதுன்னு தெரியும். இது ஐயப்பன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரே துணியில் இருந்தாங்களே அவங்க சிவனாருக்கு சொல்லி தர்றாங்க. சுத்த ரூபன சாஸ்தாம், அவர் உன் பையன் தான் பண்றான். எல்லாத்தையும் எரிச்சு ஞானத்தை கொடுக்கக்கூடியவருக்கு கோளாறு. அந்த கோளாறை நிவர்த்தி பண்றது தான் சுத்த ரூபன சாஸ்தாம். அந்த அம்மா பாடம் நடத்துறா. எப்படி நடத்துறா பாருங்கோ. மகாவிஷ்ணு துணி எடுத்து கொடுத்தாரு, கட்டினாங்க. அந்த அம்மாவுக்கு துணியே தேவையில்லை, அனைத்தையும் உதறி விட்டுட்டவா. மனம் சாஸ்தா மேல இருக்குது. 2 பேருக்கும் பாடம் நடத்துறா. நேரா ஒரு குளத்துக்கு போயிட்டு ஒரு தாமரையை பறிக்க போறா. பூஜைக்கு தாமரை வேணான்னுட்டு வந்துடுறா.
விஷ்ணுவும் சிவமும் பேசிக்கிறாங்க. இந்த அம்மா இவ்வளவு விசேஷமா இருக்கிறாங்களே, ஏதோ பூஜை பண்ண போறான்னு பார்த்தா அந்த குளத்துக்கு போய் திரும்ப வந்துட்டா. அந்த மலரை பறிக்கலே. அவங்க போகிற காலத்திலே அந்த தாமரை மலர் விருந்திருந்தது. 1000 இதழ்னா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலைக்கு சௌரியகாந்தம்னு பேரு. அது எத்தனை லட்சம் இதழ்கள்னாலும் கொடுக்கும். இந்த அம்மா போச்சே, கூடையே ஒரு வண்டு வந்தது. நான் அதில் போய் தங்க போறேன்னு, அந்த தாமரை மலர்ல நான் தங்க போறேன். இப்ப வண்டு பேசுறதுக்கு நமக்கு தெரியுமா? அப்படியே தங்கி கோணிட்டா அந்த அம்மா. அதுவும் போய் தங்கிண்டது. உடனே ஆத்துக்கு வந்து ஓம் சரணோம் சரணோம் அப்படின்னு சொன்னான். சமஸ்கார பக்தி ஆனது. அந்த தாமரை மலர் மூடிண்டது. இப்ப உள்ள யார் இருக்கிறது? வண்டு இருக்குது. அது ஒரு பெண் வண்டு. அதுக்குள்ள ஒரு ஆண் வண்டு புகரா மாதிரி வகையை தொகுத்து கொடுத்தார் சாஸ்தா. ரெண்டும் கொஞ்ச நேரத்தில் சேர்ந்து ஒரு சின்ன முட்டையை வச்சு அதுவும் பொறிச்சுக்கிச்சு. இப்போ எத்தனை பேர் இருக்கிறா உள்ள? தாமரை மலருக்குள்ள 3 பேர். இதை உண்டாக்குனது யாரு? சமஸ்த பக்தி வழியா ஒரு வண்டு பேசுறது தெரிஞ்சு அதுக்கு ஒரு ஆண் வண்டை தூதனுப்பி அதுக்கு குடும்பத்தை நடத்த செய்து அதுக்கு ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறது சமஸ்த பக்தி. அப்போ இந்த சரணத்துக்குள்ள என்ன இருக்குது பாருங்க, சமஸ்த பக்தின்னு பேர். இந்த சமஸ்த பக்தி வந்துடுத்துன்னா ஒண்ணுமே தெரியாது. குரு வடிவில் இருக்கக்கூடிய சாஸ்தா மட்டும்தான் தெரியும். அதுக்கு சுத்தரூபன சாஸ்தாம். இது ஒரு சராசரி மனிதனுக்கு கிடைக்கும். சில வீட்டில் குழந்தைங்க பிறக்கும், அசையாது ஆடாது, உயிரோடு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அந்த நர்சம்மா தலைக்கீழே தொங்க விட்டு அந்த பின்பக்கத்தில் இருக்கிற புட்ட சதியில் 2 வைப்பா. அப்போ அழாது. அப்புறம் தட்டால் அடிப்பா. இதெல்லாம் பிரஜை இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தை 1 வாரம் 2 வாரம் கூட பொறுத்து பிரஜை வரும் சில குழந்தைங்க. அப்படியே மண்ணு மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி தகராறுகளை தீர்த்து வைக்கிறது சமஸ்த பக்தி. இத்தனை வகையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்தா சபரி. மனம் பஞ்சபூதங்கள் தெளியக்கூடியது. ஏழைக்கு தெரிஞ்ச உடனே அந்த ஆண் மாலையா போட்டுக்கிறார், துளசி மாலை. அந்த மாலையெல்லாம் என்ன சொல்லுதா? சமஸ்தா சமஸ்தாய நமஹ சமஸ்தாய நமஹ சமஸ்த பக்தியாய நமஹான்னு சொல்லுது மாலை. ஒரு மனுஷன் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த முடியாது. கோணலான பார்வை இருக்கும், பார்க்கறவங்க கூட கோணலா இருப்பா. அந்த சமஸ்த பக்தி துளசி மாலை சொல்றச்சே சரணம்னு அவனோட உடல்ல பட்டு அது சொல்லுது. தோல் வியாதி ஓடி போச்சு, வெண்குஷ்டம் ஓடி போச்சு. போன ஜென்மத்தில் இருந்ததே கை கால் முடங்கன வியாதி, அது இப்ப சரியாது. அது ஏன் இப்ப சரியாகிறது? குஷ்டம். இத்தனை தப்புகள் பண்ணோம், இப்ப செயலை திருத்தமா பண்ணணும். இப்ப இந்த பிறப்புக்கும் அந்த வியாதி வராது, அடுத்த பிறப்புக்கும் அந்த வியாதி வராது. இந்த துளசி மாலை அணியணமா வேணாமா? அந்த துளசி மாலை சராசரி 108 இருக்கும். சகஸ்ரநாமம் அது சமஸ்த பக்தியை நினைவுபடுத்துது. அதனால அந்த துளசி மாலையை போடுறான். அந்த மாலைக்குள்ள எத்தனை கண் இருக்கணும்? 5 அல்லது 6. ஏன் 5 6? குடும்பத்தில் இருக்கிறவா. யாரும் சபரிமலைக்கு போனா சன்னியாசி ஆறதில்லை, அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. இங்கே எந்த மாதிரி பிற்படுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் கொடுத்துட்றாரு. அதனால 5 முகம் 6 முகம், இந்த 2 மாலையை தான் போடணும். இந்த 2 மாலையுமே இந்த சரணத்துக்கு சமமான சமஸ்த பக்திக்குள்ள இருக்குது. அந்த சபரி ருத்ரபூமியும் ஆகுது. ஞானத்தை கொடுக்கக்கூடிய பூமி அது ருத்ரபூமின்னு பேரு. ஜமத்கனி முனிவர் தபம் பண்ண இடம், பரசுராமர் தேடி பிடிச்ச இடம், கார்த்தவீரியனால வந்த கதை. கார்த்தவீரியன் கோடாரி விட்டாராம் பரசுராமர், பூமி பொழக்கல்ல. ஏன் பொழக்கலேன்னு கேட்டா அந்த இடம் சமஸ்த பக்தியோட தத்துவத்தில் இருந்தது. அவருக்கு ஒரு கர்மம், அவங்க தாய் உயிர் விடச்ச மனசுன்னு உயிர் விட்டாளாம். அதனால எல்லாரையும் அழிச்சிடுவேன்னு பரசுராமர் சபதம். அங்க இருக்கிறது யார்? கேரளா பூமியை உண்டு பண்ணவர். அவருக்கே கர்மத்துல குறை. அதுக்கப்புறம் இந்த சிவனையும் விஷ்ணுவும் உள்ள தத்துவத்தை வச்சு மனக்கல்ல நிறுத்தி பூஜை பண்ணார். இங்கே சாஸ்தா வரப்போறான். அந்த கோடாலியை கையில எடுத்து தியானம் பண்ணி மறுபடியும் விட்டார். விட்ட உடனே ஒரு பூமி
மேல வருது. எங்கிருந்து வருது? கடல்ல இருந்து வருது. அந்த கோடாரிக்குள்ள இருந்தது சமஸ்த பக்தி. பரசுராமரோட கர்மத்தை சீர் செய்யக்கூடிய பக்தி. இதுக்கு பேர் சமஸ்த பக்தி. பாருங்க, இந்த 2 சரணம் சொல்லிட்டா அவன் மனைவியோட கூடுறதுக்கு சமஸ்த பக்தியை சபரி சாஸ்தா தர்றார். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதே அது விஞ்ஞானியா வரும், ஞானியா வரும், மெய்ஞானியா வரும். என்னோட பையன் சயின்டிஸ்டுங்க. அந்த ஏழை சொல்லச்ச பாருங்க, ஏழையா இருக்கிறவங்க படிக்கிறது தான் விசேஷம். நாளைக்கு பணம் கட்ட முடியாது, ஆனந்தம் எங்க உற்பத்தி ஆகுது? அவ 2 பேரும் உடல்ல சேர்றாளே, அப்பவே ஆனந்தம் கூட வந்துடுறது. ஐயப்பன் கூட வந்துடுறாரு. அவன் தெரிஞ்சு தெரியாத சொன்ன சரணம். அந்த குழந்தை விஞ்ஞானி ஆகுது. ஆப்ரஹாம் லிங்கம் தான் அடிமைய வேணான்னு சொன்னார். ஜாதிக்குள்ள சேர்க்காதாள். அவர் கண்டுபிடிச்சது என்ன? அவருக்கே தெரியாது இது சமஸ்த பக்தின்ட்டு. உலக நாடே ஏற்றுக்குச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே 5 பேர் நன்னா இருக்க மாட்டான், சொல்றத கேட்க மாட்டான். அந்த மாதிரி சமஸ்த பக்தி ஒரு விஞ்ஞானியை உருவாக்கும், ஒரு ஞானியை உருவாக்கும். ஒரு சாதாரண ஏழை டெய்லரிங் தொழிலுக்கு போறாங்க. அவங்க தோப்பரா நினைக்கிறார், நானே டெய்லரா இருந்தேன், உதச்சி கால் வீங்கி போயிட்டது, என் பையன் அந்த தொழிலுக்கு வரக்கூடாது, அதுதான் கர்மம். பகவான் என்ன பண்றாரு? இந்த சரணம் சொன்னா அந்த பையனை அதே தொழில இட்டுன்னு கோட்டுக்கு ஷூட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இன் தமிழ்நாடு. எங்கிருந்து வந்தான்? ஓலகட்டாயிலிருந்து வந்தான். ரொம்ப எளிமையான குடும்பத்துக்குள்ள இது அடங்குது. இதுக்கு தான் இந்த சரணம். உடல் மேல் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தின் ஆசைகளை அறுத்தெடுத்தல். இது என்ன நம்ம வீட்டில் நடக்குது? குழந்தை பிறந்தா அம்மா பால் கொடுக்குறா, இது கர்மானுகூல பக்தி. அந்த குழந்தை சந்தோஷமா பால் சாப்பிடும்போது ஆனந்தத்தை அனுபவிக்கிறா, அது நித்திய பக்தி. அந்த அம்மா அங்க போய் ஒதுங்கினா சபரி. எங்க போய் ஒதுங்கினா? பரசுராமருக்கு முக்தி தரக்கூடிய இடத்துல போய் ஒதுங்குறான். சபரி அங்க ஒதுங்கினால்தான் அந்த கடல்ல இருந்து எடுக்கிறாரே இந்த கேரளத்தை. கேரளாவே என்ன பக்தியில் இருக்குது? சமஸ்த பக்தி. சும்மா பம்பையில காலை விட்டு பாருங்கோ, அந்த ஜலத்துல எவ்வளவும் விராவரியாகும். மொத்தம் முக்தி பக்தி எல்லாம் தன்னால வரும். அப்படியே உடம்பு கட்டையாயி அப்படியே குருவிடத்துல மனம் கசிந்து போகும். கசிந்து போன அந்த அம்மை கசிந்த இடத்துல குரு பிரேமை கிடைக்குது. மாவாடி என் இடுப்புல எழுதிக்கோ, ஒரு துணி கூட இல்லாம இருக்கிறியே, எந்த என் ஜடாமுடியே உனக்கு தாரேன், கட்டிக்கோ. அவருக்கு ஜடாமுடி எடுத்துட்டா ஆள் அடையாளம் தெரியாது. கொடுத்த உடனே அந்த அம்மா சொல்றா, வேணாம், மேல ஒருத்தி உக்காந்துட்டு இருக்கா, நீ குளிக்காதனால தான் அவர் குளிக்காப்பட்டதுக்கு ஒன்று உக்காந்து இருக்காவா, இந்த அம்மாவுக்கு இந்த ஜடாமுடியை கொடுத்துரு. அதுக்கு பேர் சிகை அலங்காரம். ஒரு பெண்ணிடத்துல இன்னொரு பெண் இதை கொடுக்க சொல்ல மாட்டா. அந்த கங்காதேவியே இந்த சமஸ்த பக்திக்கு ஒரு வீட்டில் ஆறா ஓடியாடுறா. இத்தனை பக்திக்குள்ள அடங்குது இந்த 7வது ஸ்லோகம். இந்த சமஸ்த பக்தி இவ்வளவு விஷயங்களை சொல்றது. ஓம் சரணோம் சரணோம் ரோகரோண நிவாரண சாஸ்தாம் கர்ம நிவாரண கர்மானுகுல பக்தி ரூபனம் நித்திய பக்தி சுத்த ரூபன சாஸ்தாம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நம.